கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் வேத வசனத்தை உங்களோடு கூட பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய அனுதின மன்னா என்னாகமம் 24:14. இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி. இந்த அதிகாரத்திலே பிலேயாம் இந்த வார்த்தையை பாலாக்கை பார்த்து சொல்லுகிறான். பிலேயாமுடைய வாழ்விலே 2 விதமான பேச்சு இருந்ததை இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களுக்கு ஒரு வித பேச்சு தான் இருக்க வேண்டுமே தவிர 2 வித பேச்சு இருக்கவே கூடாது. பிலேயாமிடத்தில் 2 பேச்சு இருந்தது. அவன் ஆவியில் நிறைந்திருக்கும் போது தேவ வார்த்தைகளை பேசினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு உடைய பாதுகாப்பை, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாலே எப்படி இருப்பார்கள் என்று அழகாக ஆவியில் நிறைந்து பேசினான். அவன் ஆவியில் நிறைந்து பேசின பிற்பாடு மாம்சத்துக்கு அவன் வருகிறான். அப்படி வரும் பொழுதுதான் மாம்ச பிரகாரமான ஒரு ஆலோசனையை பாலாக் ராஜாவினிடத்தில் சொல்லிவிட்டு போய்விடுறான். இதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலே பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவரும் முன்னிடத்தில் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிலேயாம் இந்த இடத்துல ஒரு தவறான காரியத்தை பாலாக்குக்கு சொல்லிவிட்டு போய்விட்டான். என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்போது ஒரு பேச்சும், மாம்சத்துக்குரியவர்களாய் மாறும்போது இன்னொரு பேச்சும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது எப்படி பேசுகிறோமோ அதே போல் தேவ பிரசன்னத்தில் இல்லை சாதாரண வாழ்க்கை வாழ்கிறீங்களா, அப்பவும் அந்த ஆவிக்குரிய பேச்சு தான் நம்மகிட்ட இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஆவிக்குரியவர்கள் எப்படி மாம்சத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள்? ஆவியை இழக்கும்போது மாம்சத்துக்குரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஆகவே இந்த காலவளையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தைகளாகவே இருக்கட்டும். மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை பேசி தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இடரல் உண்டாக்காதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக இந்த காலவெளியிலே வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே எப்பொழுதும் ஆவிக்குரியவைகளை பேசுவோம், ஆவிக்கேற்றபடி சிந்திப்போம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை தியானத்தின்படி எங்கள் பேச்சு எப்பொழுதும் ஆவிக்குரிய பேச்சுகளாகவே இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.